ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிஐஎஸ்எஃப்ல தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. மொத்தமா வேக்கன்சிய பொறுத்தவரைக்கும் 1130 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கு சேலரின்னு பொறுத்தவரைக்கும் பாருங்க 21,700 இருந்து 69,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். கல்வி தகுதிய பொறுத்தவரைக்கும் நீங்க 12த் பாஸ் பண்ணா இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். ஸோ பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 30 செப்டம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து பாருங்க டேட் என்னைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா 31 ஆகஸ்ட் அன்னைக்கு வந்து லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். க்ளோசிங் டேட் வந்து பாருங்க 30 செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டபிள் ஃபயர் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபீமேல் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து சேலரி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 21,700 இருந்து 69,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். 21,700 வந்து பேசிக் பே தான். இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஸோ ஒரு ஸ்டேட் வைஸாக வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக வந்து பார்த்தோன்னா 1130 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. அதில் நம்ம தமிழ்நாடு வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க 39 வேகன்சி வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து இருக்குது. அது வந்து அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பார்த்தோன்னா வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் எஸ்டி கம்யூனிட்டிக்கு மட்டும் வந்து பாருங்கள் 0ன்னு கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு வேகன்சி இல்லைன்னு நீங்கள் அப்ளை பண்ணால் விட்டுறாதீங்க. யூஆரில் வந்து போட்டி போடலாம். யூஆரில் வந்து 17 வேகன்சி இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எஸ்டியில் வேகன்சி இல்லைனா நீங்கள் யூஆரில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து அந்த ஏஜ் லிமிட்லேருந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ ஆனால் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஆரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் மினிமம் வந்து நீங்கள் 12th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். 12th ஈக்குவலாக நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சயின்ஸ் வந்து நீங்கள் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 23 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள். ஸோ இங்கேயே பாண்ட் பிட்வீன் கொடுத்துருப்பாங்க. இந்த இயர்லேருந்து இந்த இயருக்குள்ள நீங்கள் பிறந்திருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏஜ் லிமிட் 23 வயசு இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும். அவங்களாம் 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அவங்களாம் வந்து 26 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பாருங்கள் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் இங்கே வெப்சைட் லிங்க் இருக்குது. இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள் ஃபோட்டோலேருந்து சிக்னேச்சர்லேருந்து ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 30 செப்டம்பருக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு ₹100 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எப்படி வந்து செலெக்ஷன் இருக்க போகுதுன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும், அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 5 கிலோமீட்டர் வந்து நீங்கள் வந்து 24 மினிட்ஸில் வந்து நீங்கள் ரன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஹைட் வந்து 170 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும், செஸ்ட் வந்து பாருங்கள் 80ல் இருக்கணும், எக்ஸ்பென்ஸில் வந்து 85 இருக்கணும். ஸோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து வெயிட்டுமே உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஸோ இதில் உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்குது. அந்த எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிட்டன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதே ஓஎம்ஆர்லேயும் இருக்கலாம், அப்படி இல்லைனா சிபிடி மெத்தடில் கூட உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் 100 கொஷின்ஸ் வந்து வரும், 100 மார்க் வந்து இருக்கும். ஸோ ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தான் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து இருக்கும். 4 கொஷின்ஸ் கொடுத்து அதில் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து 4 ஆன்சர் கொடுத்து நீங்கள் வந்து அதில் வந்து ஸோ சூஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ இது வந்து 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கான சிலபஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ 120 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். அது வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கொஸ்டின் வந்து பாருங்கள் ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கு சயின்ஸ் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக தான் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கான டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் வந்து மோட் ஆஃப் செலெக்ஷனில் வந்து பார்த்தோன்னா மினிமம் குவாலிஃபைங் மார்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது 35% வந்து நீங்கள் யூஆர், இடபிள்யூஎஸ், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் நீங்கள் வந்து குவாலிஃபை, எஸ்சி, எஸ்டி, ஓபிசியாக இருந்தால் 33% நீங்கள் எடுத்தாலே குவாலிஃபை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர வந்து பாருங்கள் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணணும் அதுக்கான ப்ரொசீஜர் வந்து பார்த்தோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேயே வந்து பாருங்கள் இமேஜ் ஃபார்மேட்டில் வந்து இருக்கும். இதை கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்துட்டு இதே ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 31 ஆகஸ்ட் அன்னைக்கு லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.